ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிங்ஸ் ஹோம். இன்றைக்கி நான் வந்து சிக்கனை வச்சு தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறேன். சிக்கன் 65. இது நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இதில் 1/2 kg சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கட்டியாக உள்ள தயிர் வந்து 2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல கலர் வர்றதுக்காக இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குறப்ப தாங்க உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்தாதாங்க அந்த சிக்கனில் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சிக்கன் மசாலா நல்லா செட் ஆகும். இல்லைன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம் 1 hourக்கு. இப்போ 1 hour கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் இந்த பவுலில் நல்ல மசாலாலாம் நல்லா செட் ஆகிருக்குங்க. அந்த சிக்கன்லேருந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, அது பரவாயில்ல. உங்களுக்கு சிக்கன் பீஸில் நல்லா மசாலா செட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பரந்த பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக சிக்கன் பீசஸ் வந்து நிறைய போட முடியும். ரொம்ப எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. குறைவான எண்ணெயிலே நீங்கள் வந்து நிறைய சிக்கன் பீசஸ் வந்து பொரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இது 1 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து திருப்பி போடணும். சும்மா அப்படி இப்படி திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ 1 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து திருப்பி போட்டுட்ருக்கேன். ஒரு 5 minutes எடுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டதும் 5 minutes எடுக்கும் ஒரு சைடு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 minutes நல்ல சிம்மிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்ட சிக்கனை வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் சிக்கன் வந்து. இப்போ ஃபஸ்ட் பேட்சில் போட்ட சிக்கன் எல்லாம் எடுத்தாச்சு. செகண்ட் பேட்ச் சிக்கன் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி சிம்லே நல்லா வேகட்டும். இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா இந்த செகண்ட் பேட்ச் சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. இதெல்லாம் இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் என்ன ஒரு கலர், எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு, செகண்ட் பேட்ச் சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து இந்த சிக்கன் மேலே வந்து தூவி விட போகிறேன். அப்படி சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை உள்ள அந்த ஸ்மெல் வந்து அந்த சிக்கனோடு இருக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மொறுன்னு அந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சிக்கனோட சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ இந்த லெமனை வந்து நீங்கள் இது மேலே புழிஞ்சு விட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு சிக்கனை வந்து பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனுடைய டெக்ஸ்சர் வந்து பாருங்கள். இந்த சிக்கனை வந்து இந்த ஒரு கையிலே வந்து நான் பிச்சிட்டேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த சிக்கனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, டாட்டா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.